Praise God, hallelujah. Praise the Lord, hallelujah. ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಶುಭ ಕೋರ್ತೇವೆ. ಯೇಸಪ್ಪ பிரசன்னம் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಸನ್ನತೆ ಅವರ ಕೃಪೆ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ಇವತ್ತು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ದೇವರು இது கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ಕೇಳುವಂತ ನೀವು ಧನ್ಯರಾಗಿದ್ದೀರಿ. 5 நிமிஷம் உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த வார்த்தை கேளுங்க. ಒಂದು 5 ನಿಮಿಷ ನಿಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. ಪ್ರಯೋಜನமா இருக்கும், நீங்க ಆಶೀರ್ವದಿப்பீங்க. ನಿಮಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತೆ, ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿಯೂ. நெருக்கடியான ஒரு காரியங்களிலே, ಇಕ್ಕಟ್ಟಾದಂತ ಈ ಕಾಲಗಳಲ್ಲಿ, பிஸியான ஒரு உலகத்துல, ಬಿಸಿಯಾದಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ கர்த்தருக்காக அவருடைய காரியங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க, நீங்க ஆசீர்வாதம். ಕರ್ತನಿಗಾಗಿ ಅವರ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮ ಸಮಯವನ್ನು ಕೊಡಿರಿ, ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತೀರಿ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಯೆಶಾಯ 12 அதிகாரம் 6 வசனம், ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ, ಸಿಯೋನಿல் ವಾಸமா இருக்கிறவளே, ಚಿಯೋನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವಳೇ, நீ சத்தமிட்டு கெம்பீரி, ನೀನು ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿಯನ್ನು இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவுல பெரியவனாய், ಇಸ್ರಾಯೇಲಿನ ಪರಿಶುದ್ಧನು ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾನೆ. நம்ம மத்தியில யார் பெரியவர் தெரியுங்களா? ಯಾರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ, நம்ம கூட யார் இருக்கிறது தெரியுங்களா? ಯಾರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ, நம்மளை நடத்துவது யார் தெரியுங்களா? ಯಾರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರು? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ಇಸ್ರಾಯೇಲಿನ ಪರಿಶುದ್ಧ ದೇವರು, நம்ம மத்தியில பரிசுத்த தேவன் இருக்கிறார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ಇದ್ದಾರೆ. எப்படிப்பட்டவர்? ಅವರು ಎಂತವರು? இஸ்ரவேலின் பரிசுத்தர் தேவனாகிய கர்த்தர், ಇಸ್ರಾಯೇಲಿನ ಪರಿಶುದ್ಧನಾದ ದೇವರ ಯೆಹೋವನು, அவர் உன் நடுவுல பெரியவராயிருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡವರಾಗಿ ಉನ್ನತ. யோசனை பண்ணி பாருங்க, பெரியவங்க எப்படி இருப்பாங்க? ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ, ದೊಡ್ಡವರೇ ಹೇಗಿರ್ತಾರೆ, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ಅವರ ಆಲೋಚನೆಗಳು ಹೇಗಿರ್ತವೆ? நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. எப்படிப்பட்ட பெரியவரா? ಅವರು ಹೇಗೆ 1 ದೊಡ್ಡವರು? யோவான் 4 அதிகாரம் 4 வசனம், 1 ಯೋಹನ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ஏனெனில் ಯಾಕೆ உலகத்திலிருக்கிற அவனிலும், ಲೋಕದಲ್ಲಿರುವ ಅವನಿಗಿಂತ, வேதம் சொல்லுது பாருங்க, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, உலகத்தில் இருக்கிற அவனிலும், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಅವನಿಗಿಂತ. நீங்க அடிக்கடி சொல்லணும், ನೀವು ಆಗಾಗ இந்த ಹೇಳ್ಬೇಕು, உலகத்தில் இருக்கிற அவனிலும் ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಅವನಿಗಿಂತ உங்களில் இருக்கிறவர் பெரியவர், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವವರು ಉನ್ನತನಾಗಿದ್ದಾರೆ, எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವವರು ಉನ್ನತನಾಗಿದ್ದಾರೆ, நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವವರು ஆம் ಉನ್ನತನಾಗಿದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, ಹೌದು, பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். ಉನ್ನತನಾದ ದೇವರು ನಮ್ಮ எப்படிப்பட்ட பெரியவர்? ಅವರು ಎಂತ உலகத்தில் இருக்கிற ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ? அவனை விட ಲೋಕದಲ್ಲಿರುವ ಅವನಿಗಿಂತ உனக்குள்ளும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ನಿನ್ನಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲಿರುವವರು ಉನ್ನತನಾಗಿದ್ದಾರೆ. பயப்படாத, ಹೆದರಬೇಡ, பெரியவரே உன் கூட இருக்கிறார் சொல்லி, ಉನ್ನತನಾದ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಸಂಗಡ பெரிய காரியங்களை ಇದ್ದಾರೆ. செய்கிறவர் உன்னோடு இருப்பார். ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವಂತವರೇ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. வேதம் சொல்லுது பாருங்க, ವಾಕ್ಯ மத்திய ಹೇಳುತ್ತೆ, 12 அதிகாரம் ಮತ್ತಾಯನ ಪುಸ್ತಕ 12ನೇ 41 42 வாஸ்து பார்த்திருக்கீங்களா? 41ನೇ ವಾಕ್ಯ 42ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದಿದ್ದೀರಾ? இன்னைக்கு வாஸ்து பாருங்க, ಈಗ ಇವತ್ತು இவ்வளவு ನೋಡಿ, அழகான பியூட்டிஃபுல் ವರ್ಡ್ಸ್. ಎಷ್ಟು ಚಂದವಾದಂತ ಸುಂದರವಾದಂತ ದೇವರು. இதோ ಇಗೋ யோனாவிலும் பெரியவர் இருக்கிறார். ಯೋನನಿಲೂ ದೊಡ್ಡವನು ನಮ್ಮ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ನೀವು யோனாவை ನಂಬುತ್ತೀರಾ? குறித்து எவ்வளவு பிரசங்கிக்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம். ಯೋನ ಬಗ್ಗೆ ಎಷ್ಟೋ ಓದಿದ್ದೇವೆ, ಕೇಳಿದ್ದೇವೆ, ಸಂದೇಶವನ್ನು இந்த ಕೇಳಿದ್ದೇವೆ. வேதம் சொல்லுகிறது, ಅದರ ವಾಕ್ಯ மத்திய ಹೇಳುತ್ತದೆ, 12 அதிகாரம் 41 வசனம் சொல்லுது, ಮತ್ತಾಯನ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 41ನೇ ವಾಕ್ಯ, அந்த யோனாவிலும் பெரியவர் நம்மோடு கூட உன்னோடு கூட இருக்கிறார். ಆ ಯೋನಗಿಂತ ದೊಡ್ಡವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ನನ್ನ ಸಂಗಡ ஓ ಇದ್ದಾರೆ. glory rabashakala baba. ಆಮೆನ್. உங்களோட பெரியவர், யோனாவில் பெரியவர் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಯೋನನಿಲೂ ದೊಡ್ಡವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ. 42 வசனம் சொல்லுது, 42ನೇ ವಾಕ್ಯ, இதோ சாலமோனிலும் பெரியவர் உங்களோடு ಇಗೋ கூட. ಸಲಮೋನಿಲು ದೊಡ್ಡವರು ನಮ್ಮ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. ஐயோ, என்ன யாரு விசாரிக்கிறங்க, கேக்குறங்க, பெரியவர் யாரு இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கல்ல? ಯಾರನ್ನ ವಿಚಾರಿಸೋರು, ಕೇಳೋರು, ದೊಡ್ಡವರು ಯಾರಿದ್ದಾರೆ ಅಂತ வசனம் சொல்லுது பாருங்க, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, சாலமோனிலும் பெரியவர் உன்னோடு கூட. ಆ ಸಲಮೋನಿಗಿಂತ ದೊಡ್ಡವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. யார் அந்த சாலமோனில் பெரியவர்? ಯಾರು ಆ ಸಲಮೋನ? தேவனுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டின சாலமோனை பார்க்கிறோம், உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ಬಹಳ ಮಹತ್ವವಾದಂತ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿದಂತ ಸಲಮೋನಿಗಿಂತ ನಿನ್ನಲ್ಲಿರುವವರು ದೊಡ್ಡವರು. இங்கே உனக்குள்ள இருக்கிறவர் தான் பெரியவர். ಇಲ್ಲಿ ನಿನ್ನಲ್ಲಿರುವವರೇ நீ ದೊಡ್ಡವರು. விசுவாசிக்கிறவர், ஆராதிக்கிறவர், நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ನೀವು ನಂಬುವವರು, ಆರಾಧಿಸುವಂತವರು ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. சகல 2:10 வாஸ்து பாத்தீங்களா? ಜಕರಿಯ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ அருமையான பியூட்டிஃபுல் ವರ್ಡ್ಸ್. ಬಹಳ ಸುಂದರವಾದಂತ வாஸ்து பாருங்கம்மா, சகல 2 வாஸ்து பாருங்க. ನೀವು ಜಕರಿಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ. சியோன் குமாரத்தியே, ಚಿಯೋನ್ನ உன்னை பார்த்து சொல்ல, நீ சியோன் குமாரத்தியா, ಚಿಯೋನಿನ ಕುಮಾರಳೆ, நீ சியோன் குமாரத்தியா, ನೀನು ಚಿಯೋನಿನ ಕುಮಾರ, உன்னை பார்த்து சொல்றாரு, ನಿನ್ನ ನೋಡಿ நீ கம்பீரித்து பாடு. ನೀನು ಗಂಭೀರವಾದ ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿ. எடினா ஆண்டவரை கம்பீரமா பாடி இருக்கிறீயா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ನಾವು ಉಲ್ಲಾಸದಿಂದ ಕರ್ತನ ಉತ್ಸಾಹ இன்னைக்கு பாடி பாருமா. ಸ್ತುತಿಸಿದ್ದೇವಾ?
ಸ್ತುತಿಸಿ ನೋಡಿ, நீங்க ಹಾಡಿ துதிச்சு ನೋಡಿ. பாரு. ಇವತ್ತು ನೀವು ಸ್ತುತಿಸಿ ನೋಡಿರಿ, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து பாரு. ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಿ. நெகேமியா 9:18 சொல்லுது. ನೆಹೆಮಿಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ. மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுது. ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುವಂತದೇ ನಮ್ಮ ಬಲ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். ಇಗೋ ನಾನು ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ವಾಸ ಮಾಡುವೆನು. கர்த்தர் நம்ம மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறார். ಕರ್ತರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತಾರೆ. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? ಎಷ್ಟು ನಾವು ಪುಣ್ಯ ಮಾಡಿದ್ದೇವೆ. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು ಕೊರೆವಾ பேச ಅழுது கொண்டிருக்கிறோம். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ಯಾವತ್ತೂ ಕೂಡ ಕೊರತೆಯಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಅಳ್ತಿರ್ತೇವೆ. எப்போது குறைகளை சொல்லி அழுது அழுது புலம்பிக்கிறோம். ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳು ಕೊರತೆಗಳ ಬಗ್ಗೆನೇ ಹೇಳ್ಕೊಂಡು ಅಳ್ತಾ அவர் ಇರ್ತೀವಿ. சொல்லாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நான் நடுவுல வந்து வாசம் செய்வேன். ನಾನು ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ವಾಸ உனக்கு ಮಾಡುವೆನು. ஒரு வாக்கியம், ನಿನಗೆ ಒಂದು இந்த ಧನ್ಯತೆ. பூமியில ஒரு வாழ்க்கை வாழ்ப்பாரு. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದೇ ಜೀವನವನ್ನ அந்த ஒரு ಜೀವಿಸು. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டுன்னு சொன்னா, ಆ ಒಂದು ಜೀವನಕ್ಕೆ ಆ ಒಂದು ಬದುಕಿಗೆ ಅರ್ಥ ಉಂಟು. மகாராஜா பிரபு உன் மத்தியில வாசம் செய்யும். ಆ ಮಹಾರಾಜನಾದ ಪ್ರಭು ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ அவருக்கு ಮಾಡುತ್ತಾರೆ. இடம் கொடு, ஏற்றுக்கொள். ಅವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡ್ರಿ, ಅವನ್ನ ಸ್ವೀಕರಿಸಿ. 1 ಕೊರಿಂಥಿಯர் 3:14 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், 1 ಕೊರಿಂಥಿಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ தேவனுடைய ಹೇಳ್ತಾರೆ, ஆலயம். ನೀವು ದೇವರ நீங்க ಆಲಯವಾಗಿದ್ದೀರಿ. தேவனுடைய ஆலயம். ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಿ. தெரியுமா உங்களுக்கு? நீங்க தான் தேவனுடைய ஆலயம். ನೀವೇ ದೇವರ அந்த ಆಲಯ. ஆலயத்துல ஒரு வாசம் பண்ணு. ಆ ಆಲಯದಲ್ಲಿ ಅವರು ವಾಸ இடம் ಮಾಡ್ತಾರೆ. கொடுப்பியா? ಸ್ಥಳ ಕೊಡ್ತಾರೆ. வாலிப தம்பி தங்கச்சி, ಯೌವನಸ್ಥ ತಮ್ಮ அன்பு பெரியவங்க, ಪ್ರಿಯ ದೊಡ್ಡ கர்த்தருக்கு முதலிடம் உண்டாமா? ಕರ್ತನಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಉಂಟಾ? கர்த்தருக்கு முதலிடம் உண்டா? ಕರ್ತನಿಗೆ ಮೊದಲ ಸ್ಥಾನ உன்னுடைய ಉಂಟಾ? வருமானத்துல கர்த்தருக்கு முதலிடம் உண்டா? ನಿಮ್ಮ ಆದಾಯದಲ್ಲಿ ಮೊದಲ ಸ್ಥಾನ ಉಂಟಾ? உன்னுடைய வேலையில கர்த்தருக்கு முதலிடம் ನಿಮ್ಮ உண்டா? ಕೆಲಸದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮೊದಲ உன்னுடைய ಸ್ಥಾನ, நேரத்துல கர்த்தருக்கு முதலிடம் ನಿಮ್ಮ உண்டா? ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆ ಮೊದಲ ಸ್ಥಾನ ಉಂಟಾ? வாரத்துல முதல் நாள் 7ஆம் நாளில கர்த்தருக்கு முதலிடம் உண்டா? ವಾರ ಮೊದಲನೇ ದಿನ 7ನೇ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನಿಗಾಗಿ ಮೊದಲ கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறியா? ಕರ್ತನ ಆರಾಧಿಸಲಿಕ್ಕೆ ಒಂದು ಸಮಯವನ್ನು அவர் ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? உன் நடுவுல வாசம் பண்ணுகிறார். ಆತನು ನೀವು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ இன்னைக்கு வாசம் ಮಾಡುತ್ತಾರೆ. பண்ணுகிறார். ಇವತ್ತು ವಾಸ எப்பேற்பட்ட ಮಾಡ್ತಾರೆ. பிரச்சனை தீராம இருந்தாலும் ಎಂತ ಸಮಸ್ಯೆಗಳು ಅದು ನಿಗದೇ அவர் ಇರುವುದಾಗಿ வாசம் பண்ணும்போது, ಆತನು ವಾಸ அவர் ಮಾಡುವಾಗ, வரும்போது, ಆತನು அவர் ಬರುವಾಗ, இருக்கும்போது, ಆತನು அவர் ಇರುವಾಗ, ஆளுகை செய்யும்போது ಆತನು ಆಳ್ವಿಕೆ அற்புதம் ಮಾಡುವಾಗ, நடந்தே ಅದ್ಭುತ ನಡೆದೇ அற்புதத்தினால் எழுதி வைக்க. ಅದ್ಭುತದ ದಿನ இவர் அற்புதம் ಎಂಬುದಾಗಿ நடக்கும்போது அவர் வந்துட்டார், நம்ம மத்தியில வாசம் பண்ண அற்புதம் நடக்கும். ಅವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ ವಾಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. ಅದ್ಭುತ ನಡೆದೇ அற்புதம் நடக்கும். ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ. சொல்லுங்க, வாய்த்தது அற்புதம் ನೀವು நடக்கும். ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳ್ರಿ, ಅದ್ಭುತ விசுவாசிங்க, இயேசு அற்புதம் செய்வார். ನೀವು ನಂಬಿರಿ, ಯೇಸು ನನಗೆ அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. ಆತನ ಶಕ್ತಿ ಕಡಿಮೆ அற்புதம் ಆಗಿಲ್ಲ. செய்கிற வல்லமை குறைந்து ಆತನ போகவில்லை. ಅದ್ಭುತ ಮಾಡುವಂತ ಬಲ ಕಡಿಮೆ அவருடைய ಆಗಿಲ್ಲ. காயமுள்ள கரங்களை எனக்கு குணமாக்கும். ಆತನ ಗಾಯವುಳ್ಳ ಹಸ್ತನನ್ನ அவருடைய ಗುಣಪಡಿಸು. தழும்புகளால் குணமாவே. ಆತನ ಬಾಸುಂಡೆಯಿಂದ ನಾನು நீங்க ಗುಣವಾಗುತ್ತೇನೆ. அறிக்கை செய்ய செய்ய வல்லமை எனக்கு பெரிய காரியம். ಹೀಗೆ ನೀವು ಹೇಳ್ತಾ ಅಡಕೆ ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ಆ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರುತ್ತೆ. ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ. சகரியா 9:9 வாசித்து பார்த்தீங்களா? ಜಕರಿಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ அருமையான ವಾಕ್ಯ. வார்த்தை. ಬಹಳ Beautiful ಸುಂದರವಾದ, words. ಬಹಳ ಸುಂದರವಾದ. சும்மா அப்படி வாசித்து பாருங்கம்மா. ಮನೇಲಿ ಸುಮ್ನೆ ಓದಿ ನೋಡ್ರಿ. சீயோன் குமார்த்தி, ಚಿಯೋನ ಕುಮಾರ್ತಿ, மிகவும் கலிக்கூர். ಸಂತೋಷ ಪಡು, எருசலேம் குமார்த்தியை கெம்பீரி. ಯೆರೂಸಲೇಮಿನ ಕುಮಾರತಿಯೇ ನೀನು ಗಂಭೀರ இதோ உன் ராஜா உன்னில் வருகிறார். ಇಗೋ ನಿನ್ನ ರಾಜ ನಿನ್ನಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. உன் ராஜா வருகிறார். ನಿನ್ನ ರಾಜ ನಿನ್ನಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. அவர் நீதி உள்ளவரும் ಆತನು ನೀತಿ ரட்சிக்கிறவரும் ರಕ್ಷಣೆ ಮಾಡ, தாழ்மை உள்ளவருமா இருக்கிறார். ಆತನು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರ ராஜா வருகிறார். ರಾಜ ಬರ್ತಾರೆ. இயேசு ராஜா வருகிறார். ಯೇಸು ರಾಜ ಬರ್ತಾರೆ. ஆயத்தமா இருக்கிறது. ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು, ஆயத்தமா இருக்கிறது. ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. பிள்ளைகளே, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ, கணவனை, ನಿಮ್ಮ உன் ಮಕ್ಕಳನ್ನ, மனைவியை, ನಿಮ್ಮ உன் ಹೆಂಡತಿಯ- குடும்பத்தை, ಹೆಂಡತಿಯನ್ನ, நண்பர்களே, ಕುಟುಂಬ, உறவினர்களே, ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರನ್ನ, கர்த்தருக்காக ஆயத்தமாக்கு. ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಗಳನ್ನ ಕರ್ತನಿಗಾಗಿ ராஜா வருகிறார். ರಾಜನು ಬರ್ತಾನೆ. முதல் வசனத்துல பார்த்தா அவர் பெரியவரா இருக்கிறார். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ, ಆತನು யோனாவிலும் சாலமோனிலும் பெரியவரா இருக்கிறார். ಆತನು ಸಲಮೋನಿನಿಂದ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. யோனாவில் பெரியவரா இருக்கிறார். ಯೋನಾಗಿಂತ ದೊಡ್ಡವರು. அவர் வந்து உன் நடுவுல வாசம் பண்ண வேண்டும். ಆತನೇ ಬಂದು ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ அந்த ಮಾಡಬೇಕು. நீதி உள்ள ராஜா ಆ வருகிறார். ನೀತಿಯುಳ್ಳ ರಾಜನು ಬರ್ತಾನೆ. உங்க கைகளை தூக்கி சொல்லுங்க, மாரநாதா இயேசுவே வாருன்னு ನಿಮ್ಮ சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೇಳ್ರಿ, ಮಾರನಾಥ ಕರ್ತನಾದ ಯೇಸುವೇ, அதி சீக்கிரமாய் ராஜா ಅತಿ வரப்போகிறார். ಬೇಗ ನನ್ನ ರಾಜ அவரை சந்திக்க ஆயத்தமாக. ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧ. ஆமென். ಆಮೆನ್. கண்களை போடுங்க. ಕಣ್ಣುಗಳನ್ನ மகா இரக்கமுள்ள, ಮಹಾಕನಿಕರವುಳ್ಳವ, மகா இரக்கமுள்ள, ಮಹಾಕನಿಕರವುಳ್ಳವ, மகா பெரியவர், ಮಹೋನ್ನತ, யோனாவிலும் பெரியவர், ಯೋನಗಿಂತ, சாலமோனிலும் பெரியவர், ಸಲಮೋನಿಗಿಂತ, எங்க நடுவில் எங்க மத்தியில வாசம் செய்கிற தகப்பனே ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ வாಸ ಮಾಡುವಂತ ರಾಜನೇ, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய மத்தியிலும், இருதயத்திலும், குடும்பத்திலும் வாசம் செய்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம். ಇಲ್ಲಿ ಕೇಳುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕುಟುಂಬದಲ್ಲೂ ವಾಸ ಮಾಡುವಂತ ಕರ್ತನೇ ನಿನಗೆ. அவருடைய குடும்பத்தில அத்தனை பிரச்சனை இயேசுவே நாமத்தில் நீங்குவதாக. ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳು ಯೇಸುವಿನ அவருடைய ನಾಮದಲ್ಲಿ வியாதிகளுடைய தழும்புகளால்
குணமாக்கப்படுவதாக. ರೋಗಗಳು ನಿನ್ನ ಬಾಸುಂಡೆಯಿಂದ ಸ್ವಸ್ಥ ಮಾಡ. தாழ்வு மனப்பான்மைகள் மாறுவதாக. ಎಲ್ಲ ತಗ್ಗಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು பயத்தின் ஆவி இயேசுவே நாமத்தில் புறம்பெடுத்து ಭಯದ ಆತ್ಮವನ್ನು ದೂರ ಓಡಿಸುತ್ತದೆ. விரோதமாக கிரியை செய்கிற பலவீனப்படுத்துகிற ஆவிகள், ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ சாபங்களின் தரித்திரங்களை கொண்டு வருகிற கிரியைகள் ಶಾಪಗಳನ್ನು ದರಿದ್ರಗಳನ್ನು ತರುವಂತ இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ரத்தத்தினால விடுதலை உண்டாவதாக. ರಕ್ತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ. ಯೆಹೋವಾ ರಾಫಾ, ಯೆಹೋವಾ ರಾಫಾ, ಯೆಹೋವಾ ஷாலோம், ಯೆಹೋವಾ ஷாலோம், நீர் எங்க மத்தியில வருகிறதே, ನೀ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ இதோ ಬರುವಂತ சீக்கிரமா வருகிறேன்னு சொல்லி ಇಗೋ ಬೇಗ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. உம்முடைய வருகைக்காக நன்றி. ನಿನ್ನ ಬರೋಣಕ್ಕಾಗಿ சோர்ந்து போனபடி ஜனங்களை ಸೋತು ಹೋದಂತ இந்த வார்த்தையின் மூலமா பலப்படுத்துகிறோம். ನೀ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಬಲ இயேசுவோடு பரிசுத்தவடி இருக்கிற பாக்கியத்தை தாரு. ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನೊಂದಿಗೆ ಇರುವಂತ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ ದೇವರ ಆತ್ಮನೆಯಲ್ಲಿ அங்கே விடுதலை உண்டு. ಅಲ್ಲಿಯೇ ಬಿಡುಗಡೆ. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. பரிசுத்த ஆவி எங்கு உண்டாக விடுதலை உண்டு. ಪವಿತ್ರ ராபா ಆತ್ಮ ஷாகா ಎಲ್ಲಿರುತ್ತಾನೆ, ராபா. ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. இப்பொழுது உம்முடைய ஜனங்கள் கண்ணீரை ಈಗ துடைப்பீராக. ನಿನ್ನ ಜನರ ಕಣ್ಣೀರನ್ನು வேதனை ಒರೆಸು. நீங்குவதாக. ವೇದನೆ, காயங்கள் கட்டப்படுவதாக. ಗಾಯಗಳು நோவுகள் ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ. நீங்குவதாக. ನೋವುಗಳು மன ನೀಗಲಿ. சம்பந்தமான வேதனைகள் ಮನ மாறட்டும். ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಎಲ್ಲ ರೋಗಗಳು ನೀಗಲಿ. முறிந்து போன இருதயங்கள் தேற்றப்படும். ಮುರಿದು ಹೋದಂತ ಹೃದಯಗಳು ಸಂತೈಸಲ್ಪಡಲಿ. இயேசுவின் நாமத்தில் அடிகாயங்களை கட்டுவீராக. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ரணங்கள் ಅಡಿಗಾಯಗಳು ஆறுவதாக. ராபா ஷா. ಎಲ್ಲ ಹುಣ್ಣುಗಳು ನೀಗಲಿ. கர்த்தருடைய நாமத்தில் சுகம் உண்டாகும். ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥತೆ சுகம் ಉಂಟಾಗಲಿ. உண்டாவதாக. ಆರೋಗ್ಯ Heal ಉಂಟಾಗಲಿ. in the name of Jesus. ಯೇಸುವಿನ ನಾಮದ ராபா ಸ್ವಸ್ಥತೆ ஷாகா ಉಂಟಾಗಲಿ. ராபா சுகம் உண்டாகட்டும். ಸ್ವಸ್ಥತೆ உம்முடைய ಉಂಟಾಗಲಿ. வல்லமை அனுப்புகிறோம். ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நல்ல பிதாவே. ತಂದೆಯಾದ ದೇವರೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. God bless you. God bless. உங்க காயங்களை இயேசு சுகமாக்கி. ನಿಮ್ಮ ಗಾಯಗಳನ್ನ ಯೇಸು ಗುಣಪಡಿಸಿ. ஏன் தெரியுங்களா? ಯಾಕೆ உங்க மத்தியில் இருக்கிற இயேசு. ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಯೇಸು Amen. Hallelujah. Hallelujah. God bless you. God bless. Thank you.